உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பில் நாம் எவ்வளோக்கு எவ்வளவு சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க முடியும் அவ்வளவு தியானித்து நம்ம கடந்து போவோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5-6 வரைக்கும் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. Matthew chapter 28 verses 1 to 6. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனாம் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். தேவதூதன் வருகிறார். இந்த தேவதூதன் யாரை பார்த்து சொல்கிறான் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் இவங்க சில பேர்களை கூட்டிட்டு வராங்க. இவங்க என்ன யோசித்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த கல்லறையை பூச வேண்டும், அந்த கல்லறையை முழுக வேண்டும், அதுக்கு சுகந்த வாசனைகள் எல்லாம் அதுக்கு போட்டு அதை வாசனைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு தேவ தூதனை பார்க்கிறோம். சடிதியாய் மின்னலை போல வருகிறதை குறித்து பார்க்கிறோம், மிகவும் பிரகாசமா வருகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்ப சொல்லும்போது பயந்து போகாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் தேடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் மறந்து போகிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்க. இடத்தை தான் பாருங்க. ஆண்டவர் வச்ச இடத்தை தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்க இல்ல, அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு. அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த தேவதூதன் சொல்கிறார். ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு இடரலை இவங்களுக்குள்ள பார்க்க முடியும். இந்த இடரல் எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31-32 வசனம். இயேசு தாம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இந்த இயேசு சீசர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, இடரல் அடைவீர்கள் என்று சொல்லி பார்த்து, இதை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கும் பொழுது, இயேசு தம் சீசர்களிடம், இன்று இரவு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை என் நிமித்தம் இழப்பீர்கள், வேத வாக்கியங்களில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு. இதோடைய அர்த்தம் தமிழ்ல சொல்லப்படுகிற ஒரு அர்த்தம், விசுவாசத்தை இழப்பீர்கள். அப்போ எப்படி விசுவாசத்தை ஆண்டவர் நிமித்தம் இழந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இயேசு உயிர்த்தெழுவேன், கலிலேயாவில் என்னை பார்க்கலாம், கலிலேயாவுக்கு வருவேன் என்று சொல்லி அங்க சொன்னதை இவர்கள் விசுவாசிக்காமல், சிலுவையில் அறையப்பட்டதையும் அவர் வைத்த கல்லறையும், அந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள், புரட்டி போடுவதற்கான பலம் உள்ளவர்கள் யார், நம்ம கூட யாரை கூப்பிட்டு போலாம், இதைத்தான் அவர்கள் நினைத்தார்கள். இரண்டாவது, கல்லறையை முழுக வேண்டும், அந்த கல்லறையை வாசனை திரவியங்களினால் அதை என்ன பண்ணணும், வாசனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, இப்படியான நினைவுக்குள்ள வராங்களுடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை இவர்கள் விசுவாசிக்கவே இல்லை. இதுதான் விசுவாசத்தினுடைய இடரல்.
இன்னைக்கு நீங்க விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சபையில, ஒரு பெரிய ஒரு போதகன் கையில, பெரிய ஒரு பிரசங்கர் கையில, அல்லது நீங்களே ஒரு பெரிய ஒரு ஜெப வீரர்களாக, துதி வீரர்களாக, ஆராதனை வீரர்களாக, பைபிள்ல எல்லா கதையும் படிச்சு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு புத்திமானாக கூட நீங்க இருக்கலாம். அறிவு சார்ந்த ஒரு அறிவாளியா, எல்லாம் தெரிஞ்ச ஒரு அறிவு திறன் உள்ள மனுஷியா இருக்கலாம். பெரிய ஒரு நீதிமானாக இருக்கலாம். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கலாம். ஆனால் எப்போ நீங்க விழுந்து போகிறீர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, உங்க விசுவாசம் இயேசு உயிர்த்தெழுதலில் இல்லாத பொழுது, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசித்தீங்கன்னா நீங்க எங்க வருவீங்க? கலிலேயாவுக்கு வருவீங்க. சொல்லுங்க. நீங்க ஏன் கலிலேயாவுக்கு வரல? நீங்க கல்லறைக்கு போனீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்லறை திருநாளுக்கு போவாங்க. கல்லறை திருநாள்களுக்கு கல்லறையை கிளீன் பண்ணுவாங்க. கல்லறைகளை பல ஆயிரம் கொடுத்து கட்டுவாங்க. கல்லறைகளை கொண்டு போய் பூ அலங்காரம் பண்ணுவாங்க. கேண்டில் மெழுகுவர்த்திகள் கொளுத்தி கல்லறையில போய் நின்று முழங்கால் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திருச்சபையில வந்து இப்படி இருந்தா அப்படி இருக்க மாட்டாங்க. திருச்சபையில வந்தா ஒரு பெருமையோடு, ஒரு பெரிய ஒரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஆனா கல்லறையில போய் நிற்கும் போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இன்னைக்கும் கல்லறை திருநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் கல்லறைகளை அலங்கரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டுமே விசுவாசிக்கிறார்கள். இவர்கள் விசுவாசத்தை இழந்து போனவர்கள், இடரல் அடைந்தவர்கள். இப்ப அந்த தேவதூதன் சொல்கிறார், என்ன சொல்ற பாருங்க, 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இப்ப 26:32 போங்க. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பே உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். சரி, அதுக்கு அடுத்து சொல்றாங்க 33 வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன். பேதுரு சொல்றாரு, எல்லாரும் இடரல் அடைந்து போனாலும், எல்லாரும் விசுவாசத்தை விட்டு போனாலும் நான் விசுவாசத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இயேசு உயிர்த்தெழுந்ததை மறந்துட்டு சபையில உண்மை இல்லை, ஜெபத்துல உண்மை இல்லை, வேத வாசிப்புல உண்மை இல்லை, அவங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல உண்மை இல்லை. இன்னைக்கு தனக்கு உண்டான ஞானத்துல, தனக்கு உண்டான அறிவுல, தனக்கு உண்டான பெருமையில, தனக்கு எது தேவையில்லையோ இந்த உலக பிரகாரமாக தேடி அநீதி நிமித்தமாக விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சபையிலையும் நிறைய ஆத்துமாக்கள் அப்படி பார்க்க முடியும். ஈஸ்டர் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்? அனுதினமும் கொண்டாடணும். வருஷத்துக்கு ஒருக்க மாத்திரம் கொண்டாடக்கூடாது. இந்த ரெசரக்ஷன் டே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி கொண்டாடணும். ஆமென். இப்படிதாங்க லண்டன்ல ஒரு மனுஷன் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த மனுஷன் தெரியும்? ஏன்னா அவர் வந்து 1959 இல்லைன்னு நினைக்கிறேன், அவர் இறந்துட்டார்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க் மாரிசன் அப்படின்ற ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு புக் எழுதுறார். அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதல் சம்பவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த புக்கை எழுத ஆரம்பிக்கிறார். ஆனா முடிவு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் அந்த ரைட்டர். முதல் ஆரம்பிக்கல அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு ஆரம்பிச்சவரு அந்த புக்கை முடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிட்டாரு. ஃப்ராங்க் மாரிசன் என்ற ஒரு ரைட்டர், இங்கிலாந்தை சேர்ந்தவர், லண்டனை சேர்ந்தவர், ஒரு அருமையான ரைட்டர். அவர் நிறைய புக்குகள் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தை இழந்து போன ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு நிற்கிறவர்கள்.
விசுவாசித்து நிற்கிறவர்கள், விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? கலிலேயால போய் ஆண்டவரை பார்த்தாங்க. ஆமென். அப்போ இந்த உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போவோம். பைபிள்ல உயிர்த்தெழுதல் என்ற ஒரு வார்த்தையை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதை பார்க்க முடியும். இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. கிரேக்க வார்த்தையில ஆனஸ்டாசிஸ் அப்படின்ற ஒரு பதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் உயிர்த்தெழுதல். இந்த ஆனஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லி இந்த கிரேக்க வார்த்தையில பார்த்தோம் அப்படின்னா எழுந்திருப்பது அல்லது மறுபடியும் எழுந்து நிற்பது. அப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியும் எழுந்தார், மறுபடியும் எழுந்து நின்றார். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மறுபடி எழுந்து நிற்கணும். நீதிமான் விழுந்தாலும் எழுந்து நிற்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ நீ நீதிமானா இருந்தால் நீ மறுபடியும் எழுந்து நிற்க வேண்டும், எழுந்து கட்டப்பட வேண்டும். நீயும் உன்னுடைய திருச்சபையும், நீயும் உன்னுடைய குடும்பமும், நீயும் உனக்குண்டான ஆவிக்குரிய வாழ்க்கையும் மறுபடி எழுந்து கட்டப்பட வேண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் திருச்சபையில வந்து தூங்கி, யாரெல்லாம் திருச்சபையில வந்து ஆவிசுவாசித்து எவ்வளவு வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பாமல் மனம் இறுக்கத்தோடு நீ காணப்படுகிறாயோ, நீ ஆவிசுவாசி, இடரல் அடைந்தவன், இடரல் அடைந்தவன். எவ்வளவு புத்திகள் கேட்டாலும், எவ்வளவு ஆலோசனைகள் கேட்டாலும், எவ்வளவு வேத வார்த்தைகள் படித்தாலும், எவ்வளவு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நேருக்கு நேராக கேட்டாலும், நேருக்கு நேராக கேட்டவனே மனம் திரும்பல. மகதலேனா மரியாளா இருக்கட்டும், இன்னொரு மரியாதை இருக்கட்டும், கூட இந்த சீசர்களாகட்டும், அவங்களே மனம் திரும்பல. அப்பெல்லாம் நீயும் நானும் சாதாரண ஒருத்தர் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அவங்களே அப்போ அவங்க அடுத்த சாப்டர்ல வரல. மரியாள் என்ற ஒரு விஷயம் அடுத்த சாப்டர், அதுக்கு அந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்துல தான் அவங்களுடைய பேருக்கு முடிய, அதுக்கடுத்து மரியாள் பேர்கள் என்ன பண்ண எங்கேயுமே உயர்த்தப்படலை. இருக்கீங்களா? எங்கேயுமே உயர்த்தப்படலை. அவங்களுடைய சாப்டர் எங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜெபித்து அந்த ஒரு சீசனுக்கு யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக ஒரு மனுஷனை உருவாக்குனாங்களே, அதோட முடிஞ்சு போச்சு. அந்த முதல் ஜெப கொடுத்தனே முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து மரியாள் பேர் எங்கேயுமே உயர்த்தப்படலை. அதுக்கடுத்து போனால் இயேசுவை உயர்த்தி கனப்படுத்தி இயேசுவோட மரணத்தையும் உயிர்த்தெழுதான் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இதை விசுவாசித்தவர் அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலரை சேர்ந்தவர்களும் அன்னைக்கு இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களை குறித்து பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். யார் இந்த மரியாதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் இயேசுவை சிலுவையில் அறைந்து அந்த சிலுவையில் வரைஞ்ச மாதிரியே வீட்டில் ஒரு படத்தை வச்சுக்கிட்டு, ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு, ஒரு சிலையை வச்சுக்கிட்டு, அந்த சுருவத்தை வச்சுக்கிட்டு, அந்த சிலுவையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் தான் அங்கேயே இருக்கிறான். அவங்க எல்லாமே இடரல் அடைந்தவர்கள். உயிர்த்தெழுதலை பாடி துதிச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு உயிரோடு இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் யாரு? நீதிமான் கூட்டம், விசுவாச கூட்டம். இருக்கீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்தேன். இந்த வேதாகமம் முதல் முறையாக எழுதப்பட்ட வேதாகமம் யோபு புஸ்தகம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க முத ஆதியாகமம் வருது பாஸ்டர், ஆதியாகமத்தில் தான் மோசே எழுதியிருப்பார். இல்லை, முத எழுதப்பட்டது என்ன புக்கனா யோபுடைய புஸ்தகம் தான் முத எழுதப்பட்டது. யோபு தான் முதல் புஸ்தகம். அவன் சொன்ன ஒரு விஷயம், அவன் தீர்க்க தரிசனமாக இருந்து சொன்ன ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதை சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தார். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீக்னஸ், உங்களுடைய பலவீனத்தில், உங்களுடைய கடன் மத்தியில், உங்க கவலைகள் மத்தியில், உங்க நோயின் மத்தியில் இந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும். இப்ப யோபு ஏன் இந்த வார்த்தை சொன்னா, அவன் சகலத்தையும் இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான், சொத்து சொத்தை இழந்து போனான், அவன் வைத்த அந்த ஒட்டக மாடு கண் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான்.
ஆனால் ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிட்டான். என்ன பிடிச்சுக்கிட்டான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில வந்து நிற்பார், நான் அறிந்திருக்கிறேன். இதை சொன்ன உடனே அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்துச்சு. இழந்து போன பிள்ளைகளுக்கு, இழந்து போன சொத்துக்கு, இழந்து போன சுகத்துக்கு எல்லாம் இரட்டிப்பா வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க சிலுவையில அடிக்கப்பட்ட இயேசுவை மட்டும் வச்சு நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? உயிர் தந்த இயேசுவை நம்பிட்டு இருக்கீங்களா? அவர் அங்க வந்து நிப்பார் சொல்லி நம்புறீங்களா? இல்ல, இன்னைக்கும் அவர் சடலமா தான் இருக்கிறார், கல்லறையில் தான் படுத்துட்டு இருக்கிறார், இன்னைக்கும் கட்டுறது. இன்னைக்கு என்ன ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுல ஒரு மனிதன் ஒரு இடத்த தோண்டியிருக்கான். தோண்டும் பொழுது அந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்துருக்கான். இயேசுவை போலவே, இயேசுவை எப்படி கொலைப்படுத்தி, எப்படி அரைந்து, எப்படி காயத்தோடு புதைச்சாங்களோ அப்படியே ஒரு பிணத்தை எடுத்துருக்காங்க. உடனே சொல்லுவாங்க, இயேசுவை போல இருக்கு முகமெல்லாம், ஒரு இயேசுவா இருக்குமா? அவன் பாருங்க, இன்னைக்கு இயேசு உயிர் தந்ததை கொண்டாட விடாதபடிக்கு, அதை நம்ப விடாதபடிக்கு சாத்தான் எப்படி பண்றான் பாருங்க. இயேசுவை போலவே இருந்தவன், இயேசு உருவத்திலையும் அழகிலையும் முகத்துடைய எல்லா கேரக்டர்லையும் ஒரே மாதிரி இருந்தவன் யார் அப்படின்னா யூதாஸ்காரியோத்து. நிறைய பேருக்கு தெரியாது. இயேசுவை போலவே இருப்பான், இயேசு மாதிரியே இருப்பான், முகமெல்லாம் அவரை போலவே இருப்பான், அழகு எல்லாத்திலையும் பார்க்கும்போது நட பேச்சுல பார்க்கலாம், இயேசுவை போலவே இருப்பான். அதே போல இயேசுவை போல உங்களுக்கு பல விதமாக காட்டலாம். இயேசுவை போல பல விதமான காரியங்களை, அதிசயங்கள், அற்புதங்களை செய்யலாம். ஒரு ஊழியக்காரன் வடிவத்தில், ஒரு சொந்த பந்தமாக, நண்பர்கள் மூலமாக, ஒரு பொய்யான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு பல விதமாக காட்டலாம். ஏன்னா கடைசி காலம், ஏன்னா உங்களை விசுவாசத்தில் இடரல் அடைய வச்சு உங்களை இயேசுவினுடைய அந்த வருகையில் நிற்க விடாதபடிக்கு, அந்த பிரசனத்தை உணர விடாதபடிக்கு உங்களை தள்ள வைக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு சாத்தான் உங்களை ஏமாற்றி கொண்டே இருப்பான். இயேசுவோடு இருந்த, இயேசுவை அறிந்த, இயேசுவை பெற்ற, இயேசுவோடு பழகின இவர்களவே விசுவாசத்தில் இடரல் அடைய வைத்த சாத்தான் உங்களை கடைசி இனத்திலேயே இடரல் அடைய வைப்பான். பெருமைக்குள்ள கொண்டு போவான், சரீர இச்சைக்குள்ள கொண்டு போவான், பொருளாசைக்குள்ள கொண்டு போவான், தேவையில்லாத ஈகோக்குள்ள கொண்டு போவோம், மன கடினத்துக்குள்ள கொண்டு போவோம், புத்தியை கேட்க விடாதபடி, ஆலோசனை கேட்க விடாதபடி, அறிவுரையை கேட்க விடாதபடி, ஒரு பெரிய மனுஷர்களை மதிக்க விடாதபடி, கனம் பண்ண விடாதபடிக்கு, பணத்தின் மேலே சார்ந்து, பதவியின் மேலே சார்ந்து, பொருள் மேலே சார்ந்து, உங்களுடைய சுய இன்பத்தின் மேலே சார்ந்து போக வைக்கும்படியாக சாத்தான் செய்வான். குடியில சார்ந்து, கூத்தாடும்படியாக சார்ந்து, கொண்டாடும்படியாக சார்ந்து, உலக பிரகாரமாக பலவிதமான அரசியல்வாதிகளுக்கும், அரசியல் தலைவர்களுக்கும், நடிகருக்கும், நடிகைகளுக்கும் அடிமையாக்கும்படியாக, பொருளுக்கும், குடிக்கும், குடித்தனத்துக்கும் அடிமையாக்கும்படியாக உங்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போவான். எபிரேயர் 2:14 எபிரேயர் புஸ்தகம் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்திலே அழிக்கும்படிக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கத்தான், சாத்தானுடைய சகல திட்டத்தை விடுவிக்கத்தான் ஏற்கனவே முதல் ஆதாம் அந்த பாவத்துக்குள்ள போனதுனாலதான், அந்த கனியை பார்த்து ருசித்ததுனாலதான் என்ன ஆயிட்டான்? மரணத்துக்குள்ள போனான். அந்த மரணம் உனக்கும் எனக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த இரண்டாம் ஆதாமாக வந்து நமக்காக மறுபடியுமாக மறித்து அடக்கம் பண்ணி சாத்தானை ஜெயித்து பாதாளத்தில் போய் அவனை வென்று மறுபடி உயிரோடு எழுந்து அவன் வந்து வேதம் சொல்லு, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். உங்களை மாதிரியே மாம்சமாக, எண்ணெய் மாதிரியே மாம்சமாக, உங்களை மாதிரியே ரத்தமாக, எண்ணெய் மாதிரியே ரத்தமாக இருக்கீங்களா? உங்களை போலவே என்ன போலவே அவர் மாறி உங்களுக்குள்ளும் எங்களுக்குள்ளும் நம்முடைய தராதரத்துக்குள்ள ஒரு மனுஷனாக வந்து ஒரு பெரிய தேவனாக இருந்தவர்
தேவனுடைய குமாரனாக இருந்தவர், பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்தவர். ஆமென். சகலத்தையும் படைத்தவர், வார்த்தையாக இருந்தவர், வார்த்தையினுடைய அதிகார துணியாக இருந்தவர், வார்த்தை மூலமாக சகலத்தையும் படைத்தவர். இப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் உன்னை போல என்னை போல வந்து உன்ன மாதிரி என்ன மாதிரி நடந்து பேசி எல்லாம் பண்ணி என்ன பண்ணாரு? ஏழ்மை கோலத்தில் இந்த பூமியில வந்து அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்திருந்து யாரை ஜெயித்தார் அப்படின்னா, உனக்கு எனக்கு துரோகியா இருந்த, உனக்கு எனக்கு விரோதியாக இருந்த, உனக்கு எனக்கு சத்ருவாக இருந்த, உனக்கும் எனக்கும் எதிராளியாக இருந்த, உனக்கும் எனக்கும் யுத்தம் செய்து கொண்டிருந்த, யுத்தத்தை பழகி யுத்தத்துக்குள் வீழ்ந்து போகும்படியாக செய்து கொண்டிருந்த, ஒரு பயத்தில், ஒரு மரண பயத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருந்த அந்த சாத்தானை இயேசு கிறிஸ்து ஜெயித்து வைத்திருந்தார். ஏன்னா நீ சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது என்று சொல்லி அவர் அந்த சாவின் அந்த பயத்துக்குள்ள இருந்த நம்மை விடுவிக்க அவர் இப்படிப்பட்டதான ஒரு கோலத்தை அனுபவித்தார். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ள வாசிங்க. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமென். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஒரு நோய் வந்த உடனே ஒரு மரண பயம், அல்லது ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு தற்கொலைக்கு போகக்கூடிய எண்ணம். தற்கொலை பண்ணிக்கலாமா? சொல்லுங்க. பிலாத்து ஒரு பெரிய ஒரு ராஜா. அவன் சொன்னான், அவன் கையை அசைத்தால் அல்லது கண்ணை அசைத்தால் அப்படியே செயல்படுத்தக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஆள். ஆண்டவருக்கு தண்டனை கொடுத்து, இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுத்த உடனே அவன் போய் என்ன உன்னை தற்கொலை பண்ணிட்டான். யூதாஸ் காரியோத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு காரணத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த மரணத்தை, இந்த மரண அடிமைத்தனத்திலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்த உடனே மரணத்துக்கு தான் போவாங்க. மறைச்சதுதான் வாழ்ந்து காட்டணும் என்ற ஒரு வைராக்கியம். உடனே என்ன செய்வாங்க? ஒரு பிரச்சனை உடனே இன்னைக்கு ஒரு ஒரு பாவத்துக்குள்ள போயிடுவாங்க. இன்னைக்கு பாவம் செய்கிறவர் ஒரு குடிகாரன்ட்ட போய் கேட்டீங்க, ஒரு சீட்டாட்டம் விளையாடுங்க, ஒரு சூதாட்டம் விளையாடுங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, ஒரு போதை வஸ்துகளுக்கு அடிமையானவன்ட்ட போய் கேட்டீங்கன்னா, அல்லது ஒரு விபச்சார வேசித்தனம் பண்ணுங்கள்ட்ட போனீங்கன்னா, அவங்க சொல்ற ஒரு விஷயம், என் கணவன் மனைவி சரியில்லை, அவங்கள்ட்ட கிடைக்காததை இவர்கள்ட்ட காணும்படியா, எனக்கு இந்த பாடுகள் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட வறுமை. அதனாலதான் இப்படி கடந்த நாள் பெங்களூர்ல ஒரு சூதாட்டம், நீங்க செய்தி படிச்சுன்னு போன வாரத்தில் நடந்த ஒரு விஷயம். சூதாட்டம் விளையாண்டுருக்கிறான், ஒரு புருஷன் விளையாண்டுருக்கிறான், பல கோடி இழந்து போயிட்டான். ஆன்லைன்ல சூதாட்டம் விளையாடி நிறைய கோடிக்கணக்கான பணம் என்ன ஆயிட்டான், இழந்துட்டான். எப்படி இழந்துட்டான்? கடன் வாங்கிட்டான். இந்த கடன்காரர்கள் வந்து வீட்டுல அந்த மனைவி கிட்ட வந்து, உன் கணவன் வந்து இவ்வளவு கோடி எங்கிட்ட கடன் வாங்கியிருக்கான், நீ கொடுக்கணும் நான் பாரு அப்படின்னு சொல்லி அதட்டிட்டு போயிட்டாங்க, ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சகோதரி என்ன பண்ணிட்டா? தற்கொலை பண்ணிட்டா. போன வாரம் பெங்களூர். இந்த செய்தி படிச்சுன்னா எத்தனை பேர் படிச்சுங்கன்னு தெரியல. நம்ம பெங்களூர்ல நடந்த விஷயம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, இந்த சூதாட்டத்துக்கு அடிமையாக ஆன உடனே அதுல அந்த அடிமைத்தனத்தை வெளியே எப்படி புருஷனை கொண்டு வரணும்னு தெரியல. கடன்காரன் என்ன பண்ணிட்டான்? வந்து சண்டை போடுறான். இவன் என்ன பண்ணிட்டா? தற்கொலை. இன்னைக்கு நிறைய பேர் கடனால தற்கொலை, விபச்சார வாழ்க்கை, வேசித்தன வாழ்க்கை, குடிகார வாழ்க்கை, பலவிதமான போத வஸ்துகளுக்கு அடிமையாகி அந்த குடிகாரன் கேளுங்க, ஏன் குடிக்கிற? எனக்கு அது வந்துச்சு, இது வந்துச்சு. அப்பா எல்லாரும் நீங்க வந்து அதான் பண்ணணுமா? இல்லையே, ஒரு வைராக்கியம், ஒரு மீட்பு இருக்கு. இன்னைக்கு பாலியல் பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, தாய் சரியில்லை, தகப்பன் சரியில்லை, அதனாலதான் நான் ஒரு தவறான வழிக்கு நான் போனேன். என் நண்பர்கள் இடத்துல அந்த அன்பு கிடைச்சிச்சு, அது காதலாக மாறிச்சு. அதனாலதான் எங்க அப்பா அம்மா என்னை சாப்பிட்டேன்னு கேட்கிறேன், அவன் கேட்டான், அவள் கேட்டான். இன்னைக்கு தப்பான ஒரு காதல் பண்ணுகிற, கல்யாணம் முடித்த, திருமணம் முடித்தவர்கள் கூட இன்னைக்கு தப்பான கள்ளக்காதல் என்ற ஒரு காதல் கூட போறாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா கூட, என் மனைவி, என் கணவன் சாப்பிட்டே தூங்க, அவன் இம்சை தாங்க முடியல, இந்த இன்னும் புறமான ஒரு மனசன் இடத்துல இருந்து எனக்கிட்ட ஒரு ஆதரவு கிடைச்சிச்சு, ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சு, எனக்கு சாய்ந்ததுக்கான தோல் கிடைச்சிச்சு, அதனாலதான் நான் போயிட்டேன்.
அவங்களோட வச்சு என்னை பிரிச்சு பேசிட்டே இருந்தாங்க, அதனால நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஆனாருடைய நீ செஞ்ச பாவத்தை அவர் செய்யல, நீ செஞ்ச மீறுதலை அவர் செய்யல, நீ செய்த துரோகத்தை அவர் செய்யல, நீ பட்ட அவஸ்தைய அவிசுவாசத்தை அவர் செய்யல. ஆனால் அவர் பரிசுத்தமாக உன்னுடைய எல்லா விதமான தண்டனையையும் நீக்கும்படியாக நீ செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தோள் மேல் சுமந்து ஆணிகள் அடிச்சு உயிரை கொடுத்து உயிரோடு இருந்தார். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி, அடிமைத்தனத்தில் இருக்கிற மரண பயத்தில் இருக்கிற ஜீவனுள்ள காலமெல்லாம் நரக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக இயேசு உங்களை, அந்த ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாக கர்த்தர் உயிரோடு எழுந்தார். இருக்கீங்களா? இப்போ அந்த உயிரோடு எழுந்த நாட்கள் எப்படி இருக்கு? ஏசாயா புஸ்தகத்தை வைத்து வாசனம், ஒரு நல்ல வார்த்தை எடுத்து படிப்போம். ஏசாயா புஸ்தகம் யாருக்கு தெரியும்? எங்க இருக்குன்னு தெரியுமா? 53:5 எடுத்து வாசிங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமானோம். இப்போ என்ன ஆச்சு? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னாடி அவர் அடிக்கப்பட்ட தழும்புகள், அந்த காயங்களினால் அல்ல, அந்த தழும்புகளினால் நாம் சுகமானோம். இப்ப தோமா பாக்குறான், இது இயேசுவா? உயிர் தெழுந்த பின்னாடி பாக்குறான், நீ இயேசுவா? நான் அடிக்கப்பட்டதை பார்த்தேனே, கொல்லப்பட்டதை பார்த்தேன், உயிர் போனதை நான் பார்த்தேனே, எங்க அந்த ஓட்டையை காமி அப்படி விரல விட்டு ஆட்டிட்டாங்க. இதான் ஆவிசுவாசம். நம்பாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், இயேசு கிறிஸ்து மாதிரி தூத்து பார்ப்போம், நடக்கும், என்னைக்கு மாறும். இன்னைக்கு பாவம் செய்கிறவர்கள் சொல்ற வார்த்தைகள், ஆவிசுவாசி சொல்ற வார்த்தைகள், ரட்சிக்கப்பட்ட அநேக சொல்ற வார்த்தைகள், வீம்பான வார்த்தைகள் இதுதான். மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், வந்து நிற்பார். எங்க நிற்பாரு? யோபு சொன்னான், வந்து நிற்பார், நான் அவரை பார்ப்பேன், அதை அறிந்திருக்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னா நீங்க விசுவாசி, நீதிமான், நீங்க கனி கொடுக்கிற மரம். இன்னைக்கு உங்களால ஏன் கனி கொடுக்க முடியல? இப்போ வாசிங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 28:20, இதோ வாசிங்க. 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மத்தேயு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உங்களோடு என்னோடு இருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்ததுனால என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்து முடிப்போம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் நாம் பெற்ற நன்மைகள் என்ன? வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். இயேசு உயிர் தெழுந்ததினாலே நாம் பெற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமது பயத்தை முற்றிலுமாக நீக்கி இருக்கிறார். ஆமென். இந்த பைபிள்ல தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் 66 புத்தகத்துல பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை 365 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படாதே என்ற வார்த்தை 365 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பயப்படாதே ஏன் இத்தனை வாட்டி எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பயத்தை நீக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து. வியாதியை பார்த்து பயம், வாழ்க்கையை பார்த்து பயம். சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையை பார்த்து பயம் இருக்கு, மறைச்சு போய் நினைக்கிறேன். மறைக்கிற நேரத்தில் கூட பயம். இந்த மாதிரி நம்ம மறைச்சோம்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு பயம். சொல்லுங்க. பலவீனத்தை நினைச்சு பயம், மனுஷனை பார்த்து பயம்,
இருட்டை பார்த்து பயம், நோயை பார்த்து, இந்த நிறைய பேயை பார்த்து பயம், இந்த நிறைய பயங்கரம் சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததுனால சகல பயத்தையும் உங்களை விட்டு நீக்குகிறார். எதை குறிச்சும் பயப்படாது அப்படின்னு சொல்லி எபேசியர் 2:1. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரணத்திலிருந்து உங்களை விடுவித்தார். ஆமென். ஆமென். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததுனால அக்கிரமங்களில் இருந்து பாவங்களில் இருந்து மரித்தவர்களை போல இந்த உலகத்தில் இருந்த உங்களை ஆண்டவர் நம்முடைய மறுபடியும் உங்க ஆத்துமாவை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததை இன்னைக்கு அக்கிரமம் செய்கிற பாவம் செய்கிற பாவமும் அக்கிரமம் செய்து மரித்தவர்களை போல ஒரு சோர்வானவர்களாக அப்படியே எனக்கு நான் அலைந்து தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உயிர் தந்திருக்கிறார். இன்னைக்கு அதை வந்து விடுதலை கொடுப்பார், ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார், மறுபடியும் சுறுசுறுப்பாக உங்களை மாற்றுவார். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷங்களை கொடுத்திருக்கிறார். என்ன விசேஷம்? சமாதானம். ஆமென். அவர் சொல்றாரு, நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாருமே அந்த உலக பிரகாரமான சமாதானத்துக்குள்ள போறதுனால தான் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சமாதானம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துடுறீங்க, கவலைக்கு வந்துடுறீங்க, சோர்வுக்கு வந்துடுறீங்க, அசதிக்கு வந்துடுறீங்க, பயத்துக்கு வந்துடுறீங்க, பாவத்துக்கு வந்துடுறீங்க, அக்கிரமத்துக்கு வந்துடுறீங்க, நீர்தலுக்கு வந்துடுறீங்க. இந்த சமாதானத்துக்குள்ளே நீங்க போக மாட்டேன்றீங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தந்தது உங்களுக்குள்ள உண்மை என்று சொல்லி நீங்கள் பேசும்பொழுது நினைக்கும் போது இந்த நன்மையை நீங்கள் அடையலாம். நிரந்தரமான ஒரு சமாதானம், உங்களோட பணம் இல்லாமல் ஒரு சமாதானம், சொத்து இல்லாமல் ஒரு சமாதானம், எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட. நீங்க நிறைய பேர் அழுத்து போய் பேசுவாங்க, என்ன பிரதர் எப்படி நீங்க என்ன சிஸ்டர் இருக்கோம், என்ன பண்றது, காடு வாவானது வீடு போக்கும், என்னால செத்து தொலைஞ்சு போயிடலான்னு பாருங்க, என்னால ஊரை விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன், பழையபடிக்கு அங்கேயே போயிடலான்னு நினைக்கிறேன். ஏசு கிறிஸ்து அழைச்சிட்டு வந்த இடத்த விட்டுட்டு மறுபடி நீ பழைய இடத்துக்கு போவா அப்படின்னு சொன்னா, வேற இடத்துக்கு நீ போவோன்னு சொன்னா, சமாதானம் அங்க இருக்கு இங்க இருக்கு போவோன்னு சொன்ன அப்படின்னா, இந்த எட்டா கனியை எட்டி பிடிக்கணும்னு போயிட்டு இருந்த அப்படின்னா அதுதான் உன்னுடைய அழிவு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம், ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கலாம், யாக்கோவுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய பேரோட வாழ்க்கையில பார்க்க முடியும். மறுபடி எங்க போனாங்க? பாவத்துக்குள்ள போனாங்க, விழுந்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றதுக்கு போன நினிவே பட்டணத்துக்கு போன யோனாவை கூட பார்க்கலாம். ஆமென். அடுத்தபடியாக மத்தேயு 28:19-20. மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இயேசு உயிர் தெழுந்ததினாலே மறுபடியும் என்ன கிடைச்சிச்சு கேட்டீங்கன்னா, சுவிசேஷம் கூறும் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். சுவிசேஷம் கூறும் ஊழியம். இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததினாலே சுவிசேஷம் சொல்லும் ஒரு ஊழியத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சுவிசேஷத்தை ஒரு கணவன் மனைவிக்கு, ஒரு மனைவி கணவனுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைக்கு, பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்லிருக்கீங்க. உபாகமம் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது என்ன பண்ணுங்க, கைகளிலே கட்டிக்கொண்டு நிலையில கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை நிலைகளிலே கட்டி வைத்திருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை பிள்ளைகளுடைய கைகளிலே கட்டி வைத்திருக்கிறோம். பிள்ளைகள் படுக்கும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம், பிள்ளைகள் எழுந்திருக்கும் போது இயேசுவை சொல்கிறோம், பிள்ளைகள் ஓடும் போது, நடக்கும் போது, படிக்கும் போது, சாப்பிடும் போது இயேசுவை பற்றி எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? கணவன் எத்தனை பேர் சொல்லிருக்கோம், மனைவி எத்தனை பேர் சொல்லிருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனை பேர், ஏற்ற வீட்டுக்காரன் எத்தனை பேர் சொல்லிருக்கோம், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி எத்தனை பேர் சொல்லிருக்கோம்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் உறவினர்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினால் சுவிசேஷம் சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்து உனக்காக. சுவிசேஷம் என்ன? புக்கை எடுத்துக்கிட்டு பெரிய லிஸ்ட் போட்டுக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு 50,000 பேர், 5,000 பேர், 5,000 பேர், 500 பேர், 1000 பேர் மத்தியில் ஒரு பெரிய சர்ச்சை வச்சு கோபுரம் கட்டி இயேசு கூப்பிடுறாருன்னு சொல்லி, இயேசு
கூப்பிடுறாரு, இயேசு பேர் சொல்லி அழைக்கிறான்னு சொல்லி அங்கெல்லாம் போய் நின்று தான் பேசுனாதான் ஊழியமா? இல்லைங்க. ஒரு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரே ஒரு மனுஷன்கிட்ட போய், ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய், ஒரு சின்ன மனுஷங்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து உனக்காக அடிக்கப்பட்டு உனக்காக மறுத்து உனக்காக வைத்திருந்தார். கடந்த நாளில் சுவிசேஷங்க தமிழ்நாட்டில் சொன்னாங்க, இந்த பார் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டாங்க. ஒரு ஊழியக்காரன் போய் நின்றுட்டான். அந்த ஊழியக்காரன் போய் பாரில் போய் குடிக்கிற மாட்டேனா, இயேசு கிறிஸ்து உனக்காக மறுத்து உனக்காக அடிக்கப்பட்டு உனக்காக வைத்திருந்தார், நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லி உனக்கு பரிசுத்தப்படுத்த சொல்லி சுவிசேஷம் சொன்னாங்க. கடந்த நாளில் வடக்க பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொன்னாங்க, நிறைய பேர் அடிச்சு போட்டாங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க அடிச்சு போட்டாங்க. இன்னைக்கு சுவிசேஷம் உன் குடும்பத்திலே நீ சொல்லாமல் இருக்கிறதுனால தான், உன் பெற்ற பிள்ளைகளுக்கு சொல்லாமல், பெற்ற தாய் தகப்பனை சொல்லாமல் இருக்கிறதுனால, கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்லாமல் இருக்கிறதுனால, கணவன் மனைவி குடும்பங்களுக்கு இன்னைக்கு பிரிவுகள், முறுமுறுப்பு, கசப்பு, சாபம், பலவிதமான காரியம். இயேசு கிறிஸ்து உயிர் தந்தது என்ன நன்மை அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததை மற்றவங்களுக்கு நீ போதிக்கணும். எப்படி? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தது அந்த ஒரு வார்த்தையை சொல்லணும். கூட இருக்கவங்கள சொன்னா சபையில வந்து கூட்டம் கூடும். ஆமென், அல்லேலூயா. இது கடைசி காலம், இதான் கனி கொடுக்கிறது. அதுக்கடுத்து மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததுனாலதான் விசுவாசிப்பவர்களுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டது. ஆமென். பரிசுத்த ஆவியினுடைய வரம், அந்நிய பாஷையினுடைய வரம், அற்புதம் செய்கிற, அடையாளம் செய்கிற, தீர்க்க தரிசனம் பார்க்கிற, இப்படிப்பட்ட நிறைய வரங்களை சொல்லிட்டே போகலாம். இந்த வரங்கள் ஜெபிக்கிற வரம், துதிக்கிற வரம், ஆராதிக்கிற வரம், பாட்டு பாடுற வரம், பிரசங்கிக்கிற வரம், இதெல்லாம் எங்க கிடைச்சு? இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததுனால தான் கிடைச்சிச்சு. இது உங்க படிப்புனால, உங்க பதவியினால, உங்க பட்டத்தினால, உங்க உற்றார் உறவினால, மூதாதாரிகளால கிடைக்கல. இது எதனால கிடைச்சது? இது வரம், ஆண்டவர் கொடுத்து, உங்களை நம்பி கொடுத்த வரம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு வரத்தை கொடுக்கும், ஜெபிக்காம எத்தனை பேர் போறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் எத்தனை பேர் வார்த்தை கொடுக்காம போறீங்க? மிஸ் பண்றீங்க. சபையை கொடுக்கும் சபைக்கு வராம எத்தனை பேர் போறீங்க? ஜெபிக்க கொடுக்குற நேரம் இல்லாம எத்தனை பேர் அலையிறீங்க? ஜெபம் பண்ண நேரம் உள்ள வேலை, பைபிள் படிக்க நேரம் உள்ள வேலை, குடும்பத்தை பராமரிக்க நேரம் இல்லை, பாதுகாக்க நேரம் இல்லை. எத்தனை பேருக்கு நேரம் இல்லை? கடைசியில் நேரம் இல்லாமலேயே நம்முடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். ஏன்னா நேரம் குறுகிக்கிட்டே வருது. யோபு சொல்றாரு, நாட்கள் எரிகிற நாளாகும், தீவிரமாய் உருண்டு ஓடுகிறது அப்படின்னு. இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு நொடி உலகத்துல ஒரு நொடி டைம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நொடி மாறினதுல வானிலை எவ்வளவு பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருக்குன்னு சொல்லி விஞ்ஞானி சொல்றான். ஒரு நொடிக்கு எவ்வளவுனா, யோசுவா காலத்துல சூரியன் எவ்வளவு நேரம் நினைச்சு, எவ்வளவு நேரம் தாமதமா போச்சு யோசிங்க. ஒரு நொடிக்கே இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னா, இன்டர்நெட்டே அதிர்ந்து போயிருக்கு. ஒரு நொடி டைம் மாறி இருக்குங்க. விஞ்ஞானிகள் சொல்றாங்க மாறி இருக்குது. சூரியனுடைய ஆயுஷ் காலம் முடிய போகுது அப்படின்றாங்க, உருக போகுதுன்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க வந்து நிற்பார்ல, யோபு சொல்றாருல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அங்க வந்து நிற்பா, அறிந்திருக்கிறேன். ஆமா, இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததுனால என்ன கிடைச்சிச்சு? விசுவாசிப்பவர்களுக்கு வரங்கள் கிடைக்கும். யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு வரங்கள் கிடைச்சது. அதுக்கு அடுத்தபடியாக லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இயேசு உயிரோடு எழுந்ததுனால அடுத்து நம்ம பெற்றுக்கொண்ட நன்மை என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி. ஆமென். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கு, வாக்குத்தத்தம் கிடைச்சபடியே நடந்து கொண்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படி அழகாக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறார், உங்களுக்கு எவ்வளவு ஆறுதலாக தேர்தலாக இருக்கிறார். அவர் சொன்னார், நான் போகிறேன், நான் வரும் ஒரு தேட்டரை அனுப்புகிறேன், அவர்
உங்களுக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எத்தனை பேர் பாவத்தை விட்டு இருக்கீங்க? ஐயோ, இங்க செய்யக்கூடாது, இங்க போகக்கூடாது, இவங்களோட பேசக்கூடாது. ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள அசையாடி கொண்டிருக்கிறார். சர்ச்சில் சொல்லிட்டாங்க, பிரதர் இன்னைக்கு குடிக்க கூடாதுன்னு, இன்னைக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு, இன்னைக்கு கோபப்படக்கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவர் சபையில இருந்து, எருசலேமில இருந்து சொல்லிட்டாரு. அதே மாதிரி வீட்டில் வந்து நடைமுறைப்படுத்தினேன். அங்க கத்த மாட்டேன், கோபப்படுத்த மாட்டேன், வேதனைப்படுத்த மாட்டேன், துக்கப்படுத்த மாட்டேன், அடுத்தவங்களை கேவலப்படுத்த மாட்டேன், அடுத்தவங்க மரியாதையில்லாம நடத்த மாட்டேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்டித்து உணர்த்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால் நாம் பெற்றது பரிசுத்த ஆவியினுடைய வரம். அந்த வரம் நம்மளை கண்டித்து உணர்த்தி, ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, நம்ம எந்த பாவத்துக்குள்ளும் உலகப்பிரமான காரியங்களுக்கும் போகாதபடிக்கு நம்மளை லகுவாய் நடத்தும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் இருக்கிறதுனாலதான் பாவத்தை விட்டு ஒளிந்து வர முடியல. சபையில சாட்சி இல்லை, கொடுத்த பொறுப்புகள்ல யாரும் செயல்படல. கர்த்தருக்கான பயம் இல்லை. ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க செய்யாம இருக்கீங்க, கர்த்தருக்குரிய பயம் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசம், நம்பிக்கை இல்லை. ஹலோ, கர்த்தருடைய ஆசை. அடுத்தபடியாக எபிரேயர் 11:35 வாசிங்க. 11:35 ஸ்திரீகள் சாவு கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் நேர்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதல்னால நமக்கு கிடைச்ச அடுத்த நன்மை என்னன்னா, நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு நம்பிக்கை. நாமும் உயிர்த்தெழுவோம், நம்முடைய உறவினர்கள் மரித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கை. அதை நம்பாதவர்கள் என்ன ஆனார்கள்? வேதம் வாசிக்கீங்க, வசனம் வாசிங்க. ஸ்திரீகள் சாவு கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் நேர்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். சம்மதியாமல், இன்னைக்கு விடுதலை பெற சம்மதியாமல், நீ பாவத்திலிருந்து விடுபட, சாபத்திலிருந்து விடுபட, இப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத, இப்படி நடக்காத, அப்படி நடக்காத, தற்கொலைக்கு போகாத, சாவையும் சாவையும் சொல்லாத, ஐயோ ஐயன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லு. அந்த இவர்கள் எல்லாம் வினாயிருவாங்க. ஹலோ, நீங்க என்ன ஆயிருவீங்க? அப்படிப்பட்டவங்களாம் உயிர்த்தெழ மாட்டீங்க. எந்த மரத்துக்கு போவாங்க? யார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிறவர்கள், அதை நம்புகிறவர்களும் உயிர்த்தெழுவோம் என்று சொல்லி நம்புவார்கள். அவர்கள், நான் பறிகொடுத்த என்னுடைய பிள்ளையை மறுபடியும் உயிரோட பார்ப்பேன், உயிரோடு எழுப்புவேன், நான் உயிரோடு இருந்து பார்ப்பேன் அப்படி சொல்ல நடக்கும். இதுதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை. ஆமென். அதுக்கடுத்து 1 கொரிந்தியர் 15:3-8 வரைக்கும், இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நான் சொல்லிடுறேன், நீங்க வாசி வீட்டில் போயிட்டீங்க, நேரம் இல்லை. ஆமென். குறிப்பிட்ட நேரத்தை நான் முடிச்சாங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:3-8 வரைக்கும், இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்று இன்னைக்கு பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி பாவத்தை விட்டு ஒளிந்து மறுபடியும் நீங்க வரீங்களோ, நீங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே அங்கீகரிக்கப்பட்டவர். நான் கடந்த நாள்ல சொன்னேன், குட் ஃப்ரைடே ஊழியத்துல சொல்லிட்டு இருந்தேன், ஆராதனை சொல்லிட்டு இருந்தேன். உயிர்த்தெழுந்த நாள்ல எத்தனை பேர் உயிர்த்தெழ போறீங்க, எத்தனை பேர் உயிர்த்தெழாம, அதான் விஷயம். இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. நான் இன்னைக்கு நீ மாறணும். இல்லைன்னு சொன்ன நீ உயிரோட இருப்ப, உன் சரீரம் உயிரோட நடப்ப, எல்லா மனுஷனையும் போல ஆடுவ, பாடுவ, குதிப்ப, எல்லாமே பண்ணுவ. யாரு? ஆதாம் போல. ஆதாம் பச்சோட இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாவாய் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த மரத்தின் கனியை புசிச்சுட்டான், ஆனா சாகல. 930 வருஷம் உயிரோட இருந்தான். அதுக்கடுத்து 900 வருஷம் உயிரோட இருந்தான். 30 வயசுல வார்த்தை கேட்டாலும் 900 வருஷம் உயிரோட இருந்தான். நம்ம நினைப்போம் 930 வருஷம் சாகலையே, ஆண்டவர் அங்க பொய் சொல்வாரா? இல்ல, அவன் ஆண்டவர்கிட்ட கிடைக்கக்கூடிய சகல நன்மை இழந்து போயிட்டான். ஆண்டவருடைய மகிமை அழக இழந்து போயிட்டான். இந்த நீ பாவம் செய்யற மூஞ்சலாம் பாருங்க, ரொம்ப பலவீனமா மூஞ்சலாம் பாருங்க, இருண்டு போய் அசிங்கமா கேவலமா ஓன்னு இருப்பான். ஜெபிச்சு நல்லா ஆராதனை பண்ணி ஆண்டவருக்கு உண்மையா இருக்க மூஞ்ச பாருங்க, சாப்பிட்டு இருக்கவே மாட்டான், அப்படியே இருக்கும். நான் பாருங்க உபவாசத்தோடு இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்?
சொல்லுங்க பாருங்க. நீங்களாம் டை அடிச்சு லிப்ஸ்டிக் போட்டு நெயில் பாலிஷ் போட்டு நெயில் நிறைய வளர்த்து மீசைக்கெல்லாம் டை அடிச்சு மீசையெல்லாம் சரி பண்ணி பின் பண்ணி என்னவோ பண்ணியெல்லாம் வந்துக்கிட்டு அழகாக கொண்டு வந்திருப்பீங்க. பவுடர்லாம் பூசி நாங்கள் வேர்த்து குருவத்து உபவாசத்தை நிற்கிறேன். என்னையும் பாரு உன்னையும் பாரு. நானும் ஓடுறேன் நீயும் ஓடு. நான் ஓடுறதுக்கும் நான் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு பல்லு வலிச்சாலும் கடிச்சு சாப்பிடுவேன். நீ பல்லு வலிச்சா சாப்பிடவே மாட்டேன், சர்ச்சுக்கே வர மாட்டேன். நான் கால் வலிச்சா எழுந்து நடப்பேன். நீ கால் வலிச்சா எங்கே இருப்பேன்? வீட்டில் படுத்து கிடப்பேன். தலை வலிச்சாலும் நான் ஓடிக்கிட்டு இருப்பேன் வெளியே. ஜெபம் நடத்திட்டு இருக்கோம், ஊழியம் நடந்துட்டு இருக்கோம், ஆலோசனை காரியங்கள் நடந்துட்டு இருக்கோம். ஆனால் நீ தலை வலிச்சா அவ்வளோதான், தலையில் ஒரு கெட்ட கூட ரிப்பன் எடுத்து சுற்றி பப்பரப்பான கிடப்பேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கிடப்பேன். ஆனால் நான் எல்லா லைட்டையும் போட்டு லைட்டை பார்ப்பேன். எனக்கு ஒன்றுமே ஆகாது. ஆமே, இதுதான் விஷயம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமே. அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நம்ம பெற்றுக்கொண்டது ரோமர் 6:4 நமக்கு புதிய வாழ்வு கிடைக்கும். புதிய வாழ்வு, ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்வு. நைட்டு படுத்து காலையில் எந்திரிக்கும் பொழுது ஒரு புதிய வாழ்வு, நடக்கும்போது ஒரு புதிய வாழ்வு, படுக்கும்போது புதிய வாழ்வு, குதிக்கும் பொழுது, உட்காரும் போது, வேலை செய்யும் பொழுது, ஆமென், ஒரு புதிய வாழ்வு. The new life. ஆமென். The name of Jesus. இயேசுவினுடைய நாமத்தினால இயேசு உயிர்த்தெழுந்தார். அடுத்து ரோமர் 8:34 இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்காக பிதாவிடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நாம செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும், ஒவ்வொரு நீதிக்கும், ஒவ்வொரு நியாயத்துக்கும், ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் எவ்வளவு பாவம் பண்றேன், எவ்வளவு குற்றம் பண்றேன், சபைக்கு வந்தால் மன்னிக்க போறேன். ஏன்னா ஆண்டவர் உனக்காக என்ன பண்ணிருக்க, பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்படி? இந்த மரத்தின் ஒரு மரம் இருக்கு, ஒரு தோப்பு இருக்கு, ஒரு மரம் நடுவில் இருக்கு. அந்த மரத்துல கனி இல்லை. அந்த தோட்டத்தின் முதலாளி, அந்த ஓனர், அந்த எஜமான் சொல்றான் தோட்டக்காரனை பார்த்து, இந்த மரம் பெருசா இருக்கு, இடத்தையும் மறைச்சு இருக்கு, ஆனால் கனியை கொடுக்க மாட்டேங்குது, இதை வெட்டி போட்டுருடா. அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், ஐயா எஜமானே, இன்னும் கொஞ்ச நாள் கொடு, இந்த மரத்துல எப்படியாவது கனி வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உடனே அதை தோண்டி அதை பதியம் போட்டு உரம் போட்டு அதை கனி கொடுக்க வைக்க பரிந்து பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுனால இன்னைக்கும் பரிந்து பேசிக்கொள்ள நீ மனம் திரும்புக. என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்புக. என்னைக்காவது ஒரு நாள் நீதிமானா மாறுவ. என்னைக்காவது ஒரு நாள் விசுவாசியா மாறுவ. என்னைக்காவது ஒரு நாள் நீ பரலோகத்தின் ராஜ்யத்தை அடைவாய். என்னைக்காவது ஒரு நாள் நீ நல்லவனா மாறுவ அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பரிந்து பேசி இயேசு கொண்டு. அதனாலதான் நீ எல்லாம் உயிரோட இருக்கிற, அதெல்லாம் உயிரோட இருக்கிற. இன்னைக்கெல்லாம் உங்களால பிடிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய பாவத்துக்கு ஆண்டவர் அக்கௌண்ட் போட்டிருந்தாருன்னா அவர் பரிந்து பேசுறதுனால தான் தப்பிச்சு போயிட்டே இருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பெரிய நடிகர் இருந்தாலும், எவ்வளவு பணம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, எவ்வளவு பெரிய கோயில் சபை கட்டி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அரெஸ்ட் ஆகி, எவ்வளவு பெரிய நடிகர், எவ்வளவு பெரிய பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒண்ணுக்கு நாம போகக்கூடியதை பார்க்கிறோம். எல்லா வயது மரணங்களை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நீயும் நானும் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தும், ஹார்ட் ஆபரேஷன் பண்ணியும், எவ்வளவு வியாதிகள் வந்தோம். ஃபேட்டி லிவர்ல எத்தனை பேர் கேன்சர் ஆகிருக்கான், ஃபேட்டி லிவர்ல எத்தனை பேர் மறைச்சு போயிருக்கான், ஃபேட்டி லிவர்னால எத்தனை பேர் மஞ்சக்காமலம் வந்து எவ்வளவு பேர் மஞ்சக்காமல நோயினால மறித்து போயிருக்கான் தெரியுமா? ஃபேட்டி லிவர். ஆனா இன்னைக்கு உனக்கு அவ்வளவு பெரிய நோய் வந்து நீ உயிரோடு இருக்கிறனா, இதுதான் விஷயமே. எதுதான் விஷயமே? இதுதான் விஷயமே. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க? பரிந்து பேசிக்கொண்டு. அதுக்கடுத்து எபிரேயர் 7:25 இயேசு கிறிஸ்து உயிர் தந்ததினால் நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, முற்றுமுடிய நமக்கு ரட்சிப்பு. வாசிங்க வசனத்தை, அதை ஒரு வசனத்தை கூட வாசிங்க. எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய், நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்துல அவர்கள் கையை விட்டார்கள், இவர்கள் கையை விட்டார்கள். இவர்கள் துரோகம் பண்ணார்கள், அவர்கள் விரோதம் பண்ணார்கள். இவர்கள் குரோதம் பண்ண, இவர்கள் அடிச்சார்கள், இவர்கள் கொண்டார்கள். ஆனால் என்னை ரட்சிக்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனாலே தான் இன்னைக்கு இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம்.
இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய நோவுகள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை ரட்சிக்கப்படுகிறார். ஒரு சாட்சியோட சொன்னேன், நேற்றைய தினத்தில் என்னால் எந்திரிக்க முடியல. இன்னைக்கெல்லாம் நான் மெசேஜ் கொடுப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவு பலவீனத்தில் காணப்பட்டேன். ஆண்டோட சொன்னேன், நீர் என் ரட்சகர், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கைகளை ஏந்தி கொண்டு போகிறேன். உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளை நான் பிரசங்கிக்க போகிறேன். நீர் உயிரோட இருக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கிறேன், மெசேஜ் கொடுத்துருக்கிறேன், இவ்வளவு ஆராதனை பண்ணி, இவ்வளவு பாட்டு பாடியிருக்கிறேன். சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த 9 மணிக்கு வந்து நின்னவன் இவ்வளவு நேரம் நின்றுகிட்டே இருக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 2 நாள் இருமல், காஃப், பயங்கரமான காஃப் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து மைக்கை பிடிச்சியே நின்று பாட்டு பாடி துதிச்சு ஆராதனை பண்ணி இன்னும் இப்போ வரைக்கும் ஒரு இருமல் இல்லை. இருமல் பார்த்தீங்கன்னா இருமல் என்ன? இருமவே இல்லை. ஏன்னா ரட்சகர், ரட்சிக்கக்கூடிய வல்லவர், ரட்சிக்க திராணி உள்ளவர் அவர் இருக்கிறார். அவர் ரட்சிப்பார். அதான் விஷயம். இயேசு உயிர் தெரிந்ததுனால அவர் ரட்சிப்பார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். விசுவாசிங்க, அவர் வருவார், வரப்போகிறார். வந்தவரும் வருகிறவரும் இருந்தவரும் இருக்கிறவருமான அவர் உயிர்த்தது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒரு வார்த்தை வாசிங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமாய் போய், பக்கத்துல பாச்சு, பக்கத்துல பாச்சு, சீக்கிரமாக போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று. இப்ப பாச்சு, மரித்தோரிலிருந்து எழுந்தார். அடுத்து அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். இப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததை புது சொக்கா போட்டு, புது துணி போட்டு, புது சேலை கட்டி, கறி மீன் எடுத்து, பட்டாசு போட்டு, வேட்டெல்லாம் போட்டு, உங்க வீட்டில் பாயசம்லாம் செஞ்சு பிரியாணிலாம் போட்டு கொண்டாடக்கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததை மற்றவர்களுக்கு போய் சொல்லணும். இதுதான் உங்களுடைய வேலை. இன்னைக்கு யார் உங்க குடும்பத்துல இன்னைக்கு திருச்சபைக்கு வரல, இந்த ஆராதனைக்கு வரல, அவங்கள்ட்ட போய் சொல்லணும். அல்லது இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து எத்தனை பேர் தூங்கிட்டு இருந்தா அவங்க எல்லாம் இதான் எழுப்ப சொன்னேன், தட்டி எழுப்ப சொன்னேன், பக்கத்துல பச்சை வழி ஒண்ணு. ஏன்னா பக்கத்துல பச்சை சொன்னேன், இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் இதை கனி கொடுக்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து வருகிற நாட்கள் சீக்கிரம் வரும். அவர் வருகிறதுக்கான அடையாளமும் அதுக்கான தீர்க்கதரிசனம் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கு. உங்க கையில இப்ப என்ன இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுந்துட்டார். அவர் சிலுவையில இல்லை, அவர் கல்லறையில இல்லை. அவர் கல்லறை இன்னைக்கும் திறக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய கல்லறை திறந்த வண்ணமா இருக்கு. இன்னைக்கும் பல கோடி ஜனங்கள் டூரிஸ்ட் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்த்து ரசித்து அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணி, சில பேர் அழுது மனம் திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதை, அந்த சரித்திரத்தை இன்னைக்கு படித்து பிரசங்கித்து அநேக பேர் அதுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க எவ்வளவு சாட்சியாக இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தாரு. உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, உங்க வியாபாரத்துல, உங்க சபையில, உங்க அக்கம் பக்கத்து ஜனங்க, உங்க தெருவுல எத்தனை பேர் நீங்க சொல்லிருக்கீங்க? கமுக்கமா வச்சுங்க ரசிக்கப்படுறதே. இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஸ்டார்கள், பெரிய பெரிய சினிமா நடிகர் ரசிக்கப்பட்டு என்ன பண்றாங்க? ரகசியமா வச்சிருக்கிறாங்க, ரகசியமா வச்சிருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க? அங்கேயும் போய் பெரிய பெரிய ஊழியங்கள்ல நின்று இயேசு கிறிஸ்துவ பற்றி சாட்சி சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு இடத்துக்கு போய், எங்க போய், புறஜாதியான இடங்கள்ல போய், அங்க போய் அந்த கடவுளை பற்றியும் சாட்சி சொல்றாங்க. நிறைய நடிகரை பார்க்க முடியும். ஆமே, பேருக்கும் புகழுக்கும் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் பெருமைக்கும். ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்க உயிர் தந்த இயேசுவை என்ன பண்ணணும்? எவ்வளவு அடிகள் பட்டாலும், எவ்வளவு காயங்கள் பட்டாலும், எவ்வளவு பேர் அவங்க துரத்தினாலும் மறுபடியும் வந்து சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். சுவிசேஷத்தை சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? இயேசு மாதிரி உயிர் தந்த உயிரோடு இருக்கிறார். வேதம் சொல்லுது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர் தந்தார். கர்த்தரை வைத்த எழுத்தை பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். உலகம் முழுவதும் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வாங்க. எத்தனை பேர் இந்த வருஷம் ஞானஸ்தானத்துக்கு ஜனங்களை உங்க குடும்பத்தில் ஆயத்தப்படுத்துறீங்க? உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிப்பிடாம இருக்கிறாங்க?
உங்க நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, உங்க வீட்டு அக்கம் பக்கம் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இல்லை அவங்களுக்காக கண்ணீர் விட்டுருக்கியா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கியா? எவ்வளவு சுயநலவாதிகளாக செல்ஃபிஷாக இருக்கீங்க. நான் சாப்பிட்டா போதும், நான் தூங்கினா போதும், நான் வாழ்ந்தா போதும். உன் பிள்ளைக்காக கூட நீங்கள் வாழ மாட்டேன்றீங்க. உங்களுக்காக மட்டும் வாழுங்க. ஆனால் இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை இயேசுக்கு சொல்லி தந்து மற்றவங்க சொல்லுங்க. இன்னைக்கு யாரும் திருச்சபைக்கு வரல சொல்லுங்க, கத்தோட ஆசீர்வாதம். அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளை இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2024 வருஷத்தில் திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த நாளை பிரசங்கிக்கும்படியாக, உயிர்த்தெழுந்த நாளை அனுசரிக்கும்படியாக, கொண்டாடும்படியாக, மகிழும்படியாக, அந்த சமாதானத்தை சகல ஜனங்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த கிருபைக்கு நன்றி. வந்து பங்கெடுத்த சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, ஸ்திரீகளை, புருஷர்களை நீங்கள் ஆசீர்வதித்து, ஊழியர்கள், ஊழியக்காரிகளை ஆசீர்வதித்து, இந்த சபையை செபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்குகிற தசம பாகத்தில் தாங்குகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து, எங்களுக்காக பலவித உதவிகளை செய்து ஒவ்வொரு ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த வார்த்தைகளை ஆன்லைன் மூலமாக எங்களுடைய சேனலில் இதை பார்த்து, இதை கேட்டு, இதை பங்கு பெற்று இந்த ஆராதனையிலே ஆண்டவரை தேவனை நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பூமியில சுகித்திருப்பார்கள். தீர்க்க ஆயுசோடு முதிர் வயசு வரையும் எல்லா சுகவ ஜீவனோட சிறு பிள்ளையும் வாலிப பிள்ளையும் ஸ்திரீயும் புருஷனும் ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதம் இருப்பார்கள். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் சொந்தத்தினாலே. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நல்ல நாள் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். ஆமென்.